ஹாய் பட்டு, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் லெமன் ரைஸு வெள்ளை சாதம் வச்சு பாதி லெமன் ரைஸாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மிச்ச வெள்ளை சாதத்துக்கு பீக்கிங்காக பொரியல், அதுக்கப்புறமா தக்காளி ரசம், அதோட முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த வேலையெல்லாம் காலையிலேயே முடிச்சுட்டு ஸ்நேகனையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு ஹேர் ஆயில் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக இருந்துச்சு, ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையெல்லாம் பறிச்சுட்டு போலான்ட்டு வந்தேன். சின்ன மாமியார் வீட்டுல தான் இந்த சைடு தான் அதிகமா இருக்கும், அவங்க வீட்லயும் கொஞ்சம் இருக்கும் பக்கத்துலயும் இருக்கும். சரி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருந்தேன். அப்படியே முல்லைப்பூ செடியில இருந்துச்சு, அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே போற வழியில நாட்டு மருந்து கடையில ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு தேவையான எல்லாமே வாங்கிக்கிட்டேன். ஜடாமன்சி, வெம்பாலம்பட்டை, ஃபிளாக்ஸீடு, கருஞ்சீரகம் எல்லாமே வாங்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூ பாருங்க, முல்லைப்பூ சூப்பரா இருக்கும், இது சாயந்தரமா தான் வெடிக்கும், போய் கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு இதையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் ஆயில் ஏற்கனவே 2 தடவை காய்ச்சியாச்சு, இது 3வது பேட்ச் பாருங்க. ஒரு 22 ஹெர்பல்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணோம், இந்த தடவை 25 ஆட் பண்ணிருக்கிறோம். ஏன்னா டேண்ட்ரஃப் ஆயில் கேட்டிருந்தாங்க. இது கூடயே டேண்ட்ரஃபுக்கும் தேவையான அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை, துளசி, வெட்டிவேர் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா லெமன் பீல் நம்மள்ட்ட பவுடராகவே இருந்துச்சு, அதையும் போட்டாச்சு. நம்மளோட ஆயில் பாருங்களேன் எந்த அளவுக்கு திக்னஸா இருக்குதுன்னு. மரசெக்கு எண்ணெய் அப்படிங்கறதுனாலதான் இந்த அளவுக்கு திக்னஸா இருக்கு. நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லை, நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் 3 எண்ணெயும் வச்சுதான் காய்ச்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரசெக்கு எண்ணெய்க்கும் சாதாரணமான எண்ணெய்க்கும் என்ன வித்தியாசம்னா, சும்மா கடையில வாங்குற பேக்கெட் ஆயில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பச்சை தண்ணி மாதிரிதான் இருக்கும், ஸ்மெல் மட்டும் வரும். ஆனா மரச்செக்கு எண்ணெய் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திக்னஸே ஜாஸ்தி இருக்கும். அதுக்காக தான் நம்ம மரச்செக்கு எண்ணெய் யூஸ் பண்றோம். ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாராளமா எல்லா இன்கிரீடியன்ட்டும் யூஸ் பண்ணி படையப்பா படத்துல சொல்ற மாதிரி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் இந்த ஆயில காய்ச்சி வச்சிருக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா இப்ப லெமன் பவுடரு, அதுக்கப்புறமா மாதுளை பவுடரு, ஆரஞ்சு பவுடரு, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேல்ப்ல இச்சிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. இது சாண்டல்வுட் பவுடரு ஹேர் குரோத்துக்காக. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நான் தாராளமா சேர்த்துதான் ஆயில் ரெடி பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா ஆயில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு அதிகமாகவே நம்மளோட ஹெர்பல்ஸ் இருக்கும். நம்ம இன்ஃபியூஸ் பண்ணிக்கிற ஹெர்பல்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்மளோட ஆயில் கலருமே மற்ற ஆயிலெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டார்க்கிஸா இருக்கும். உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணும்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.